வயது, மரண தண்டனை. ஆனால் கண்ணிலையோ நெஞ்சிலையோ கொஞ்சம் கூட பயமே இல்லை. இங்கிலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கிய அந்த வீரனின் குரல் இன்றுமே இந்தியாவின் இதய துடிப்பாக இருக்கிறது. ஒரு மெழுகுபர்த்தி அணைஞ்சிருச்சு, ஆனால் அதுலேருந்து ஒளி பெற்ற பல்லாயிரக்கணக்கான மெழுகுபர்த்தி ஒளி பெற்று சுடரா எரிஞ்சது. ஒரு மனுஷனோட வாழ்க்கை முடிஞ்சாலும் அவனோட லட்சியங்கள் அடுத்து வர்ற தலைமுறையை வழி நடத்தும். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள்ல பலரோட பேரு அழியவே அழியாது. மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்படி இன்னும் பலர். அந்த வரிசையில வெறும் 23 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்தாலும் தாய்நாட்டுக்காக தன்னோட இன்னுயிரை சந்தோஷமா கொடுத்த சுபாஷ் சந்திர போஸ் இந்திய இளைஞர்களின் இதயத்தில் வாழும் இதய துடிப்பு இவர் ஒரு சாதாரண புரட்சியாளர் மட்டுமே இல்லை. சிந்தனை, தைரியம், புரட்சி. 1907 செப்டம்பர் 28 பஞ்சாபில் உள்ள லாயஸ்பூர்ல பங்கா என்ற சின்ன கிராமத்துல பிறந்தாரு. இவருக்கு பகவத்சிங் என்று பெயர் வச்சாங்க. இவர் பிறந்த நாள்லயே இவங்கள அப்பாவையும் மாமாவையும் ஜெயில அடைச்சு அன்னைக்கு தான் விடுவிச்சாங்க. அடே, பையன் பிறந்திருக்கான், நல்ல நேரம், ஜெயிலில் இருந்தவங்க வெளியில் வந்துட்டாங்க, நல்ல சகுனம்னு குடும்பமே நம்புச்சு. அப்பா மாமா 2 பேருமே சுதந்திர போராட்ட வீரர். அப்போது வீட்டில் பேசப்பட்டதுன்னு பணமா, பொருளா, செல்வமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நாட்டோட விடுதலைங்க. வீட்டில் 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்களையும் ஒரு குழந்தை அன்பு, அரவணைப்பு அப்படி பார்த்து வளருது. இன்னொரு குழந்தை சண்டை, சச்சரவு அப்படி பார்த்து வளருது. அந்த குழந்தையும் அதே மாதிரி உருவாயிரும் போல. அதுபோல தான் பகத்சிங் நாட்டுக்காக போராடணும் அப்படி வளர்ந்துட்டுருக்காரு. பகவத்சிங் முறையாக பள்ளிக்கூடம் போகும்போது அவர் வித்தியாசமாக தெரிஞ்சார். எல்லா குழந்தைங்களும் படிக்க வந்தாங்க, ஆனால் அவர் புதிதை தேட வந்தார். புரட்சி, வித்தியாசம் அப்படின்னு எவ்வளவோ வித்தியாசங்கள் அவருக்குள்ள தெரிஞ்சது. மற்றவங்க விளையாடி கொண்டு இருந்த போது அவர் புத்தகத்தை படித்தார். அதுவும் எப்படி நாட்டு விடுதலைக்கு தேவைப்பட்ட யுக்திகளை கற்றுக்கொண்டிருந்தார். நம்ம டீச்சரெல்லாம் நம்மகிட்ட கேட்டதாப்புல போல பெரியவனானா நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்கல்ல, அதே போல் பகவத்சிங் டீச்சரும் அவரை பார்த்து கேட்டாங்களாம், நீ பெரியவனாகி வளர்ந்து என்ன ஆக போகிற அப்படின்னு. சிங் புன்முறுவலோடு சொன்னாராம், நான் என்னோட நாட்டை சுதந்திரமாக்க போகிறேன் அப்படின்னு. ஒரு சின்ன விதை இதை மண்ணுக்குள்ளேருந்து பார்த்தாங்க, இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு. அது வளர வளர பலன் கொடுக்கும் கனி மரமாக மாற உலகமே அசந்து போனதை போல பகவத்சிங் வளர்ந்து கொண்டிருந்தார். 1919 இந்த சின்ன விதை புரட்சியாளனாக மாற உருவெடுக்குது. 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக்கில் ஏகப்பட்ட மக்கள் அமைதியாக கூடியிருந்தாங்க. திடீர்னு ஜெனரல் டயர் சுடுங்கன்னு ஆர்டர் போட்டார். டபடபடபடபன்னு சுட்டு தள்ளுறாங்க. எண்ணில் அடங்காத ஆயிரக்கணக்கான உயிர்கள் மண்ணில் மாய்கிறது. எச்சரிக்கை இல்லை, வெளியேறதுக்கு வழி இல்லை. அந்த குட்டிங்க, பெண்கள் அப்படின்னு ஏராளமான பேர் மரணத்தை தழுவினர். என்னோட கையில புத்தகமும் இருந்தது, தைரியமும் இருந்தது. அவர் அடக்குமுறைக்கு எதிராக அமைதியா இருப்பதையும் விரும்பல. பகவத்சிங் தன்னை போன்ற பல இளைஞர்களை சந்திச்சாருங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே கனவு, சுதந்திர இந்தியா. 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடிய லாலா லஜபதி ராய் கடமையாக தாக்கப்பட்டார். இந்த காயத்தால அவர் உயிர் கூட போயிடுச்சு. இந்த சம்பவம் பகவத்சிங்கை கடுமையா பாதிச்சது. ஒரு சின்ன தீப்பொறி எப்படி காற்று கிடைச்சோன்னே மிகப்பெரிய காற்று தீயா உருவெடுக்குதோ அதே போல பகவத்சிங் மாற ஆரம்பித்தார். பகவத்சிங் சிறையில் இருந்தபடியே படித்தார், எழுதினார், அறிவை வளர்த்து கொண்டார். அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம சுதந்திர போராட்ட வீரத்துக்கு நம்ம நாட்டை எப்படியாவது விடுவிச்சு கொண்டு வரணும், ஆங்கிலேயங்கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்றத மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்லா நினச்சி பாருங்க, சின்ன சின்ன முயற்சியில் கூட தோற்று போகிற நாம குறைஞ்சு போயிடுறோம். நாடு விடுதலை பெற்றா போதும் அப்படின்னு நின்னவருக்கு அதனால் இன்னும் என்னென்ன இருக்குது அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். எப்பயுமே எல்லாருமே தைரியமாக வீரமாக இருக்கணும். வீடியோவை பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2ல பார்க்கலாம் பகவத்சிங்கின் வீரத்தை.